வணக்கம். 31ஆம் தேதி புதன்கிழமை நம்ம ஜே பிஷ் கல்மண்டபம் திருச்சியில் எல்லா வகையான வெரைட்டிஸுமே நம்ம கடைக்கு வந்துடும். எல்லா வகையான வெரைட்டிஸுமே அனைத்துமே இன்னைக்கு நம்ம கடையில் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்கிற அளவில் இன்னைக்கு வந்திருக்கு. எல்லாமே இன்னைக்கு வந்ததில் உள்ள ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் ஒன்றரை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா அது மீன்கள்லாம் ரொம்ப அரிதான மீன், கிடைக்கவும் செய்யாது, ரொம்ப சத்தான மீன். நீங்கள் பார்க்குற இந்த மீன் புதிப்புன்னு சொல்லுவாங்க கடற்கரைகளில், ஆனால் இங்கே சுதுப்புன்னு சொல்கிறாங்க. சுதும்பு சொல்லுவாங்க. இந்த மீனை முழுமையாக சொல்ல போனால் மீன் வகைகள்லேயே கடலில் உள்ள எல்லா மீன்கள்லையும் இந்த மீன் தான் முதல் மீன் தான் நான் சொல்ல முடியும். தரத்திலையும் சுவையிலையும் அதனுடைய ருசியிலையும் சத்துலையும் எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் மீன் இந்த சுதும்பு தான், இந்த புதிப்பு தான். இந்த மீன் மட்டும் கிடைச்சிச்சுன்னா விட்டுறாங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், மீன் பிரியர்கள் கண்டிப்பாக விட மாட்டாங்க. இந்த மீனை பார்த்தாச்சுன்னா வாங்கிடுவாங்க. ஆமாம், விலை உள்ள மீன், ரொம்ப அரிதான மீன். பணம் கொடுத்தா கூட இது நம்ம நினைக்கிற இடங்கள்லாம் கிடைக்காதுன்னு, அதனால் இந்த மீனை விட்டுறாங்க. அதுபிறகு காளான சாலமூன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. சாலமூன் ஃபிஷ் இந்த மீன் ரொம்ப நினைக்கிற இடங்கள்லாம் கிடைக்காது, ரொம்ப அரிதான மீன். இந்த மீனும் சுதும்போடு ஒப்பிட முடியாது, கொஞ்சம் நல்ல சத்தான மீன். வீக்கான ஆட்களுக்கு, நோயாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு மிக குறிப்பாக கொடுத்து உடம்பை தேர்த்துறதுக்கு கொடுக்கக்கூடிய மீன் இந்த மீன். இந்த மீன் ரொம்ப சுத்தமான மீன். ஆனால் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல அதிகமான மகிழ்ச்சி. பால்காரன், இந்த பால்காரன் மகப்பேறு உள்ள பெண்களுக்கு அவியல் சொதி மாதிரி வச்சு கொடுப்பாங்கல்ல, இதுவும் பால் சுறாவும் ஒன்று. இதுவும் பால் சுறாவும் ஒரே டேஸ்ட் மட்டும் கிடையாது, சத்தும் ரொம்ப சுவையான மீன். பால்காரன் இது மீனும். ஆக நம்ம கடையை பொறுத்த அளவில் எல்லா வகையான மீன்களும், குறிப்பாக வெள்ளவாவல், கருப்பு வாவல், சாலமோன் ஃபிஷ், சுதும்பு, மாவுளா சீலா, இதையும் உங்களுக்கு இன்னைக்கு திரும்ப நான் இதுக்கு முன்னாலே உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன். ஏன்னா சீலா சொன்ன உடனே ஆட்கள் நினைக்கிறது இந்த கருப்பு சீலா. அது விலை குறிப்பாக ஒரு 320 400 தாண்டாது. ஆனால் இந்த மாவுளா சீலா அது ரொம்ப மாற்றமான ஒன்று. இது வால் வெள்ளையா இருக்கும், உடம்பு வெள்ளையா இருக்கும், வெட்டினாலும் பிதுங்காது, நல்லா திக்கா கெட்டியா இருக்கும். இது மாவுளா சீலா. இது கண்டிப்பாக விலை 600 ரூபா 650 ரூபா குறையாது. ஏன்னா இந்த மீனுக்கும் இந்த கருப்பு சீலாவும் நான் வித்தியாசத்தை காட்டிடுறேன். இது கருப்பு சீலா. இது விலை அந்த விலை வராது, விலையும் வராது, ருசியும் வராது. இந்த சீலாவுடைய தன்மைக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் வரும். இது கருப்பு சீலா, எல்லாமே கருப்பா இருக்கும், வால் உடம்பு எல்லாம். இது அப்படி வெள்ளையா இருக்கு. இது மாவுளா சீலான்னு சொல்லுவாங்களே. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. உங்களை சந்திச்சதுல அதிகமான மகிழ்ச்சி. நம்ம கடையை பொறுத்தவரை டெய்லி ஃப்ரெஷ் தான். லோக்கல் மார்க்கெட் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஒவ்வொரு ஆட்களும் அந்தந்த கடற்கரைகளில் நின்று, குறிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் வரையில் உள்ள கடற்கரையில் நின்று பொருட்கள் எடுத்து பார்சலாக அதிகமான பார்சல் வராது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பார்சல் தான் வருவாங்க.
அதனால அன்னைக்கு வர்ற கதை அன்னைக்கு வித்து போவோம். வாங்க, பெற்று மகிழுங்க. உண்மையிலே உங்களுக்காக சிரத்தை எடுத்து கொண்டு வரங்கிறத விட எனக்கு முதல்ல இது பிரசாதம் கிடைக்கும், அதே பிரசாதத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் அதிகமான மகிழ்ச்சி. நன்றி.